சுத்தமாக ஆயில் குடிச்சிருக்கு. எதனால் குடிக்குது அப்படின்னா தெரியல. இப்போ நிறையா வண்டி இந்த ஃபால்ட்டோட நிறையா வருது. கார் விட்டு அடைச்சி போகுது, இந்த மாதிரி சவுண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னொரு வண்டியும் காட்டியிருக்கேன். அந்த வண்டியும் இப்போ இதில் வந்து இன்ஜின் ஆயில் மாற்றணும். புகை அடிக்கலை, ஆயில் சுத்தமாக ட்ரையாக இருக்குது. இதை நம்ம கழட்டி பிரித்து பார்க்கணும். இனிமேல் தான் பார்க்கணும். பிரித்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு அதனுடைய வேலை இருக்குன்றதை பார்த்து பார்க்கணும். இன்ஜின் ஆயில் ட்ரையாக இருக்குது, ஸ்டார்ட்டில் ரெண்டாக விட்டாக இருக்குது. இப்போ வண்டி அடைச்சி போகுது, வச்சு டைட்டாக இருக்குது. இந்த 3 விஷயம் சொல்லியிருக்கேன். இப்போ அதேமாதிரி ஒரே கம்பெனி பெட்ரோல் போடுறதுன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் யாரும் கவனிக்க முடியாது. எங்கள் ஏரியா மழை வர ரெடி ஆகிட்டு, மழை இறங்கி கொட்டிக்கிட்டு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஒரே கம்பெனியாக போகணும். ஹெச்பினா ஹெச்பி, பாரத்னா பாரத். இதை ரெகுலராக போடுறவங்க வந்து ஹெச்பி டு ஹெச்பி போட்டுருக்காங்க. பாரத் டு பாரத், இண்டியன் டு இண்டியன், நயரா டு நயரா. இதை தவிர்த்து ஹெச்பி டு பாரத், பாரத் டு இண்டியன் ஆயிலுக்கு மாற்றி மாற்றி போடுறது தப்பு. ஆனால் ஒவ்வொரு பல்க்குக்கும் ஒவ்வொரு டென்சிட்டி வித்தியாசம் இருக்குது. அந்த டென்சிட்டி வித்தியாசம் பல்க்லேயே போட்டிருக்காங்க. அது எல்லாருமே வாட்ச் பண்ணணும். பல்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டிங்கு, இன்னும் பெட்ரோல் போடுற மீட்டருக்கு ரேட்டிங்கு, கீழே டென்சிட்டி பவர் போட்டுக்கலாம். ஒவ்வொரு பெட்ரோல் பல்க்குக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொரு பல்கில் போடும்போது நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா வண்டி அடைக்க ஆரம்பிக்கும். அங்கே யாருமே உங்களுக்கு அது ரிசல்ட் தெரியும். முடிஞ்ச வரைக்கும் ஒரே கம்பெனியாக போடுவோம். ரொம்ப நல்லது. ஓகே, தேங்க்யூ.